அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த 5வது மாதத்தின் 1வது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். இந்த 4 மாதங்களாக உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து பாதுகாத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 5வது மாதத்தின் 1வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் 1வது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவ வார்த்தைகள் நம்மை ஆண்டவருக்குள் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து, தேவனுக்குள்ளாக நம்முடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். உலகத்திலே பாவம் என்ற சொல்லுக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்வை பூமியின் மனுமக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்தை விட்டு ஓயுங்கள் என்று எல்லா சமயமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதை இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே மிக தெளிவாக சொல்லுகிறது. எதையெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார், எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்காமல் இருக்கிறார், எந்த பாவம் நம்மை மரணத்திற்கு அழைத்து செல்லும், எந்த பாவம் நம்மை மரணத்திற்கு அழைத்து செல்லாது, எந்த பாவம் ஒரு மனிதனை விட்டு முற்றிலும் நீக்கப்படும், எந்த பாவம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து வரும் என்பதை நாம் வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ற ஒரு சத்தியத்தையும், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்கின்ற ஒரு சத்தியத்தையும் நாம் இன்றைக்கு தேவ விவிலியத்திலிருந்து நாம் ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் ஒருவன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நீங்கள் மன்னிக்கும்படி அல்லது அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யலாம். நாம் நேசிக்கிற சகோதரனோ சகோதரியோ மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை தேவன் மன்னிக்கும்படி அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யலாம். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. அப்படி என்றால் இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்னவென்றால், பாவத்தில் மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்கள் அல்லது அவர்களுக்காக வேண்டுதல் செய்பவர்கள் வேண்டுதல் செய்யலாம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவர்களுக்கு வேண்டுதல் செய்யக்கூடாது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுகூலம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம்
2வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எதை செய்ய நினைத்தாரோ அது கண்டிப்பாக நடக்கும், அதை மாற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது யோபு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. யாக்கோபின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று சிந்திப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். யாராவது சகோதரருக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பாவங்கள் செய்துவிட்டால், குற்றங்கள் புரிந்துவிட்டால், அந்த குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் அறிக்கையிடுகிற விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் நமக்கு எந்தவித பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், மனிதர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தவறுகளிலே அவர்கள் மன்னிப்பு பெறுவதற்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மனுஷன் செய்கிற பாவங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை, தூஷணமும் மன்னிக்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மன்னிக்கப்படுகிற பாவம் அது மரணத்திற்கு ஏதுவானது அல்ல, மன்னிக்கப்படாத பாவம் மரணத்திற்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படாது. அதற்கு எவ்வளவு வேண்டுதல் செய்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்கு மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா என்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் தேவனுக்குள் உருவாக்கி கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மார்க்கு 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மனிதனுடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படும். அந்த மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மனிதன் தன்னுடைய தவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த தவற்றை செய்த மனிதன் எப்படி அந்த தவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற
ஒரு குணத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம் என்றால் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தோம் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பு ஒரு முறை பிரகாசிக்கப்பட்ட நாம் பரம ஈவை ருசி பார்த்ததற்கு பின்பும் தேவனுடைய நல் வார்த்தைகளை நிமித்தம் அதன் பலன்களை அறிந்ததற்கு பின்பும் மறுதலித்து போகக்கூடிய குணத்தை உடையவர்கள் தாங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்படிப்பட்ட குணமுள்ள பிள்ளைகளை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தென்படுகிறது என்றால், மறுதலித்து போனவர்கள், பேதுருவும் ஆண்டவரை குறித்து மறுதலித்தார். ஆனால் அந்த மறுதலிப்பு அவனால் உணரப்பட்டு அதற்கு மன்னிப்பு கேட்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் மறுதலித்து தேவ சமூகத்தை மறுதலித்து வேண்டாம் என்று உதறி தள்ளி போகிற பிள்ளைகள், போய்கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு இல்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் அப்படிப்பட்ட குணமுடைய பிள்ளைகள் தாங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இப்படி காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்கு பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை என்று எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யாரை விலக்கி விட்டேனோ, யாரை வேண்டாம் என்று என் சமூகத்திலிருந்து அவர்களை தள்ளிவிட்டேனோ, அவர்களுக்காக நீ விண்ணப்பம் செய்யாதே, மன்றாடவும் வேண்டாதே, என்னிடத்தில் வந்து வேண்டுதல் செய்ய வேண்டாம், நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் நம்மிலே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சற்று கவனித்து கேட்டால், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் ஏற்றிருக்கிற நாம் எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது: அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழிவை பார்த்து நாம் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படக்கூடாது. ஏனென்றால் என் நம்பிக்கை இப்போதும் இயேசுவை பற்றினதாக இருக்கிறதா அல்லது உலகத்தை பற்றினதாக இருக்கிறதா? ஒருவேளை இயேசுவை பற்றினதாக இருக்கும் என்றால், நான் ஒருவேளை அந்த பாதாளத்தில் என்னுடைய ஆத்துமா இறங்கும்போது அது எனக்கு ஒரு தேவ சமூகத்தில் ஏகமாய் அவரை துதிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், மனிதன் செய்த தவறுகள் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் எரேமியா 14:11 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனங்களில் இருந்து தேவ சமூகத்தில் எனக்காக மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போதும், எனக்காக நீங்கள் என்னிடத்தில் அவர்களுக்காக நீங்கள் மன்றாட வேண்டாம் என்று சொல்லுகிறதும் இரண்டு விதமான மனுக்குலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லும் போதும், அந்த தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பேன், பாவத்தை மன்னிப்பேன் என்ற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டாம், மன்றாடம் வேண்டாம் என்று சொல்லும்போது, அவர்களை மன்னிக்கப்படாத மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவானவைகளா அல்லது மரணத்திற்கு ஏதுவல்லாதவைகளா என்பதை நாம் சிந்தித்து, இந்த நாளின் வாழ்க்கையை இந்த புதிய மாதத்தில் தேவனுக்குள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்க கர்த்தர் நம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் நல்லதொரு சத்தியத்தை கேட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவானவைகளா அல்லது மரணத்திற்கு ஏதுவல்லாதவைகளா என்பதை நாங்கள் யோசித்து பார்த்து, இன்றைக்கு எங்களுடைய பாவங்கள் விண்ணப்பம் செய்து அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களாக, மன்னிக்கப்பட்ட பாவங்களாக நாங்கள் திரும்ப எங்களிடத்தில் மன்னிப்பு பெற்றவர்களாக அது திரும்ப வரும்போது, நாங்கள் நிச்சயமாக எங்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்று கற்றுக்கொண்டோம். இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கை பாவமற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவருக்குள் இருக்கும் அந்த சிவப்பு பாவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் பெறாமல் அதை முற்றிலும் ஒழித்த ஒரு பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 4 மாதங்களாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து வந்தது போல, இந்த 5வது மாதத்தின் 1வது நாளுக்குள்ளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதமும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை நல்வழிப்படுத்த என் தேவன் கிருபை செய்யும். என்னிடத்தில் வருவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை தந்து, நீ இன்னும் பழுகு பெருகுவாய் என்று சொன்ன அந்த வாக்கின்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஏசாயா 60:20 சொல்லப்பட்டது போல, உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்தில் நல்ல பலத்தை நாம் பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் கொடுத்து மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.